வாத நோய்கள்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இல்ல இஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், இன்று வலி மாத்திரைகள், ஸ்டெராய்டு மருந்துகளுக்கு கூட அவை மட்டுப்படுவது கிடையாது. தாங்க முடியாத ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வாதம்னு சொல்லக்கூடிய நீ ஆர்த்ரைட்டிஸ், இதனால் ஏற்படக்கூடிய வீக்கம், வலிகள், ஸ்டிஃப்னஸ், இதிலிருந்து விடுபடுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தும் பல வருட காலமாக தாங்க முடியாத வலிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஹெர்பல் மெடிசன் ஃபார் பெயின் ரிலீஃப், இதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அந்த காலத்துல நம்ம சித்தர்களால பயன்படுத்தி வரப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை பேர் தான் குறுந்தோட்டி இலைகள், சிட்ராமுட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இலைகள். இது 80 வகையான வாதத்திற்குமான ஒற்றை தீர்வாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ அதை இப்ப நாம எப்படி இந்த காலத்துக்கு ஏற்றவாறு கஷாயம் வைத்து பருக வேண்டும். குறுந்தோட்டி தைலம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா